ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீரக்குறிச்சி சர்ச்சோட ஃபுல் விலாக் பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான், நிஷா, தியா, தர்னிஷ் 4 பேரும் வந்து வீரக்குறிச்சி வந்திருக்கோம். நீங்கள்லாம் வீரக்குறிச்சி வந்திருக்கீங்களான்னு சொல்லுங்கள். என்ன நிஷா? இப்போதைக்கு கோயில் வந்து ஃப்ரெண்டு சைடு பூட்டியிருக்கு, சைடில் திறந்துருக்காங்க. சரி, இதான் வந்து கோயிலோட முன்பக்கம். பெரிய கிரவுண்டு, கொடிமரம் இருக்குது. சர்ச்சில் கொடிமரம்லாம் இருக்குமா? இருக்கும். கொடி ஏற்றுவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை. நேரம் அந்த நேரம் மாலை 4 மணி. அவ்வளோதானே. இது வசனம்லாம் ஒன்றும் சொல்லுமே, பைபிள் வசனம். இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். ரோமையர் 8:18. வா மக்களே, பைபிள் வசனத்தோட விலாக ஆரம்பிக்கலாம். வாங்க போவோம். சரி வா, மெழுகுவர்த்தியா. சர்ச்சிலாம் வந்து 4 மணினா கரெக்டாக 4 பெல்லு டிங் டிங்னு 4 பெல்லு அடிச்சுட்டா அப்புறம் 4 மணின்னு சொல்ல. இதில் வந்து கரெக்டாக மணி வந்து இங்கே கார் ஓட்ட கற்றுக்கிறாரு ஒருத்தர், சுற்றி சுற்றி. நல்ல நல்ல பிளேஸ். சரி வாங்க. தர்னிஷ் தியா எட்டு போட கற்றுக்கிறாரு. நாளைக்கு லைசன்ஸ் எடுக்க போகிறாருன்னு நினைக்கிறேன், அதான் எட்டு போட கற்றுக்கிறாரு. சரி வாங்க, நடங்க. நடப்புமா? லைசன்ஸு கொடுப்பாங்க. காரில் எட்டு போடவெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இது இவராக கற்றுக்கிட்டு இருக்காரு. எட்டெல்லாம் போட வேண்டியதில்லை. மேட்டில் ஏற்றி நிப்பாட்ட சொல்லுவாங்க, அது மாதிரி பள்ளத்தில் நிப்பாட்ட சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு என்னோடய 17வது வயசு, 16-17 வயசில் லைசன்ஸ் எடுத்தேன். எங்கே பட்டுக்கோட்டையில் ஆர்டிஓ ஆஃபீஸ் கிடையாது. அப்போ தஞ்சாவூரில் தான் ஆர்டிஓ ஆஃபீஸு. ஃபஸ்ட் 16 டிரைவிங் ஸ்கூலில் எல்லாம் இது பண்ணிவிட்டு வண்டியில் கிளற ஓடி ஃபஸ்ட்டு லைசன்ஸ் எடுக்க போனேன். டிரைவர்லாம் சொன்னாங்க மீசை முளைக்கலாட்டி லைசன்ஸ் தர மாட்டாங்க அப்படின்னோடனே பென்சிலில் மீசை அப்படியே வரைஞ்சிக்கிட்டு, மையில் பொம்பளையெல்லாம் போடுவாங்கள்ல மை, அது கண்ணு மை, அதில் மீசையெல்லாம் இப்படி வீரப்ப மாதிரி வரைஞ்சிக்கிட்டு நேராக லைசன்ஸ் எடுக்க போனேன். ஒவ்வொரு ஆளாக கூப்பிட்டாரு. என்னையும் கார் அம்பாசிடர் கார் தான். இப்போ இந்த மாதிரி இந்த காரெல்லாம் கிடையாது, அம்பாசிடர் காரு. அப்போ போனேண்ணா சரின்ட்டு. அப்போ இங்கே பட்டுக்கோட்டை, கும்பகோணம், இந்த சரௌண்டிங், மன்னார்குடி, இந்த சரௌண்டிங் எல்லாமே தஞ்சாவூரில் மட்டும்தான் லைசன்ஸ் எடுக்கணும். திருச்சி ரோட்டில் இருக்குது. நேராக போனேண்ணா, ஒவ்வொரு ஆளாக வரிசையாக கூப்பிட்டாங்க. நான் இங்கே வீரா டிரைவிங் ஸ்கூல்னு அந்த டிரைவிங் ஸ்கூலில் தான் கூட்டிகிட்டு போயிருந்தார். அவர் அப்போவே சொன்னார், டே இது மாதிரி மீசையெல்லாம் வரையாதரா, ஒன்று அடித்து கொண்டுருவாங்க, விரட்டி விட்ருவாங்கன்னு. போன ஜோருக்கு சொலுத்துன்னு ஒரு இழுப்பு இழுத்து ஓடுறான்னு விரட்டி விட்டாங்க. அதோட வந்துட்டு அப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து மறுபடியும் போய் மகேந்திரா டிரைவிங் ஸ்கூலில் போய் மீசை எப்படி முளைக்கும், மீசையெல்லாம் முளைக்கல, வயசை மட்டும் காமிச்சு அப்படியே உடனே லைசன்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ லைசன்ஸ் எடுத்து 19 வருஷம் ஆகுது. ஹெவி லைசன்ஸ் எடுத்து 15 வருஷம் ஆகுது. ஹெவி லைசன்ஸ் எடுத்து 19 வருஷம் ஆகுது. சரி வா வாங்க, கேண்டீன் வாங்க போவோம். வாங்க வா தரணிமா, தியா வா. அந்த பெரிய கோயிலுக்கு பக்கத்துலேயே இங்கே ஒரு சின்ன கோயில் இருக்குது, உள்ளே போவோம் வாங்க. இது முடி எடுக்கிற இடம், மெழுகுவர்த்தி. என்ன நிஷா? அது என்னடி இது டோக்கன் வழங்கும் இடம்னு போட்டிருக்கு, அங்கே போகிறா. மெழுகுவர்த்தி இன்னும் கொடுக்கல போல இருக்குது. சரி வா, சரி திறக்கட்டும் வா. தரணீஷ், தியா எங்கே போகிறீங்க? இங்கே வாங்க. பொண்ணு தான் சேட்டை பொண்ணாக இருக்கா. ஓகே, உள்ளே வந்தாச்சு. சின்ன கோயில் உள்ள மெழுகுவர்த்தி வாங்கலான்னு பார்த்தோம். மெழுகுவர்த்தி இன்னும் திறக்கலை. இங்கே இது மெழுகுவர்த்தி சத்தம் போடக்கூடாது பாப்பா. இது கோயில். என்னது கோயில்? சாமி மட்டும்தான் கும்பிடணும் அமைதியாக. நிறைய பேர் வேண்டுதல் பண்ணி உப்பு மிளகு 3 தடவை வள்ளி கொட்டு, 1 தடவை வள்ளி கொட்டு விட்டுறாரு. இங்கே ஒரு அந்தோனியார் இருக்காங்க. போங்க சாமி கும்பிடுங்க போங்க. இளநீ எல்லாம் வேண்டிக்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. இளநீ, தென்னம்புல்லை, மஞ்சள், நெல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம், வீரமாமுனிவர் வந்த இடம்னு நினைக்கிறேன். பற்ற வைக்கலாம், தீப்பெட்டியெல்லாம் வேணும்ல. பற்ற வைங்க மெதுவாக. சாமி கும்பிட்டீங்களா வந்தோன்னே? சரி, அங்கே சைடில் தான் திறந்துருக்கல, போய் சாமி கும்பிடலாம். நீங்கள்லாம் வீரக்குறிச்சி வந்திருக்கீங்களான்னு சொல்லுங்கள். செம்ம சூப்பராக இருக்கும் திருவிழா அன்னைக்கின்ட்டு.
பயங்கரமாக இருக்கும். தேர் அன்னைக்குன்னு சூப்பராக இருக்கும். தேர் அன்னைக்கு நிஷாவை கூட்டிகிட்டு வரலான்னு பார்த்தேன். பாருங்க நிறைய பேர் வேண்டிக்கிட்டு கை கால் உடம்பு இந்த இதெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க வெள்ளியில். வேண்டுதல். நீங்களும் சாமியெல்லாம் கும்பிட்டுக்கோங்க. வாடா தங்கம். நாங்கள் நியூ இயர் அன்னைக்குன்னு வந்தோம், ஜனவரி 1ஆம் தேதி. இப்போ ஜூன், 6 மாதத்துக்கு அப்புறமா வர்றோம். ஓகே, சின்ன கோயிலில் சாமி கும்பிட்டாச்சு. பெரிய கோயிலுக்குள்ளே போகலாமா? வாங்க, பிள்ளைங்க கூப்பிட்டு வாங்க. பாப்பா அழுக்கு. வா, கோயிலுக்கு சாமி கும்பிட போங்க. வா. என்ன வேண்டிக்கிட்ட? பழிக்காது. சரி வாங்க நடங்க. வீரக்குறிச்சிக்குள்ளே இதுதான் பெரிய கோயில். ஓகேங்களா, இதுதான் நல்ல பெரிய கோயில். சாமி கும்பிடு. சாமி அமைதியாக கும்பிடுங்க, நல்லா வேண்டிக்கங்க. தர்னிஸ் நல்லா படிப்பு வரணும்னு வேண்டிக்க, தியா நல்லா படிப்பு வரணும்னு வேண்டிக்க. ஓகே, இதுவும் ஓகே. முன்னாடி உள்ளதையும் பார்த்துருப்பீங்க, இப்போ பார்த்துருப்பீங்க. அதுதான் முன்னாடி இருக்குது. சரி கிளம்புவோமா? அது வீரமாமுனிவர்னு நினைக்கிறேன். இது ஜீசஸ். வா, அங்கே போய் முன்னாடி சாமி கும்பிட்டு வாங்க. அங்கே எல்லாம் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அமைதியாக சாமியை கும்பிட்டு வெளியில் வாங்க. அப்படியே சரியா? சரி வாங்க வெளியில் போவோம். சாமி கும்பிட்டு வா. முன்னாடி போய் அங்கே போய் முன்னாடி போய் சாமி கும்பிட்டோம். அங்கே எல்லாம் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கும்பிட்டதுக்கப்புறம் வாங்க. தியா தரணீஸ் சேட்டை பண்ணக்கூடாது. போய் சாமியை கும்பிட்டுவோம். நட போய் சாமி கும்பிடுங்க. நடங்க சாமி கும்பிடுங்க. எல்லோரும் சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு. என்ன நிஷா? ஓகே. இங்கே பாருங்கள், இணலுக்கு நல்ல இது போட்டிருக்காங்க. வச்சுக்க. வாங்க போமா. வாங்க, தேரெல்லாம் போய் காமிப்போம். வாங்க. கொடிமரமும் சூப்பராக இருக்குது. பசங்கள்லாம் அங்கே கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்காங்க. தேர் அங்கே இருக்குங்க. நம்ம மெயின் ரோட்டில் இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் போதும். ஒரு 1/4 கிலோமீட்ரு வராது, ஒரு 200 மீட்ரு. அங்கே ஃபுல்லாக தேர். அந்த ஷெட்டு போட்டிருக்கு. அதில் 1 2 3 4 5 6 தேர் இருக்குது. தேர் சப்பரம் எல்லாமே இருக்குது. இந்த சைடில் என்ன இருக்குது? கருவூல திருக்கோயில். ஓ, இந்த பக்கம் நான் வந்தது இல்லைங்க. வாங்க அதையும் போய் பார்ப்போம். ஓ, வேளாங்கண்ணியில் உள்ள மாதிரியே இருக்குது. நிஷா, இவ்வளவு பார்த்துட்டு திருத்தல வரலாறு அது பார்க்காம இருந்தால் எப்படி? திருத்தல வரலாறு கிபி 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தஞ்சாவூர் உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியில் தமிழ் மொழி ஆராய்ச்சி மற்றும் இறைப்பணியாற்றிய வீரமாமுனிவர் ஜோசப் பெஸ்கி அவர்கள் தஞ்சையிலிருந்து வீரக்குறிச்சி வழியாக ராமநாதபுரம் நோக்கி பயணித்த பொழுது களைப்பு நீங்கிட இவ்விடம் இருந்த ஆலமரத்தின் நிலையில் இலைப்பாற்றியுள்ளார். அவ்வேளையில் அவர் விட்டு சென்ற புனித அந்தோனியார் சுரூபம் கால ஓட்டத்தில் மண்ணுக்குள் புதையுண்டது. பல ஆண்டுகளுக்கு பின் நிலத்தை பண்படுத்தும் பொழுது தற்செயலாக சுரூபம் வெளிப்பட்டதாக நம்பப்படுகிறது. அக்காலம் முதல் புனித பதுவை அந்தோனியாரின் பரிந்துரையை நாடி வந்த பல்வேறு மதத்தினர் உட்பட பெரும்பாலான பக்தர்கள் எண்ணற்ற புதுமைகளை அனுபவித்த காரணத்தினால் அதே ஆலமரத்தின் கீழ் கூரையாலான ஆலயம் அமைத்து இறைவனை எனக்கு நான் கேமராவை பார்த்து படிக்கிறதுனால கொஞ்சம் தடுமாறுதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்படி படிப்போம். கூரையாலான ஆலயம் அமைத்து இறைவனை வழிபட தொடங்கினார். அவ்வாலயம் இருந்த இடத்தில்தான் தற்போது கருவூல திருக்கோயில் எழுப்பப்பட்டுள்ளது. புதுமைகள் வழங்கும் அற்புத சுரூபமானது பொற்பீடத்தில் வைக்கப்பட்டு இறையருள் பொழியும் புண்ணிய பீடமாக விளங்குகிறது. வீரமாமுனிவரின் நினைவாக அவரது திருவுருவச் சிலையை ஆலய முகப்பில் நிறுவப்பட்டுள்ளது. வீரமாமுனிவரோட திருவுருவச் சிலை இவர் தாங்க வீரமாமுனிவர். ஓகேங்களா, இவருக்கு உள்ளேயும் சிலை வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, உள்ளே இல்லை, வெளியில் தான். ஓகே. அதாவது வீரமாமுனிவர்னு ஒருத்தர் இருந்தார். இவர் நிறைய இடத்துல கோயில் இருக்குது. நீ ஏற்கனவே இந்த கோயில் போயிருக்கியா? ஆமாம், நீ மட்டும்தான் போயிருக்க அந்த கோயிலுக்கு. நம்ம திருச்சியிலேருந்து கைகாட்டிலேருந்து போனில்ல ஒரு மாதா கோயிலுக்கு, ஒரு அந்தோனியார் கோயிலுக்கு போனில்ல. சாரி, கைகாட்டிலேருந்து நீ வடலூர் போன, கலியபெருமாள் கோயில் போன. ஒன்று நான் விட்டுட்டு வந்துட்டேன். நீங்கள் எல்லாம் போனீங்களா, நீ அத்தை மாமா எல்லாம். அப்போ ஒரு சர்ச்சுக்கு போய் வீடியோ எடுத்தியா? அந்த நம்ம இப்படியும் போகலாம் அந்த சர்ச்சுக்கு. எது வழியா நிறைய இடத்துக்கு போயிருக்கார் நீ வீரமாமுனிவர். பூண்டி மாதா கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருக்கேன், ஞாபகம் இருக்கா? தஞ்சாவூரில்
வான்கோழி எல்லாம் இருந்துச்சுல, நெருப்பு கோழியெல்லாம். பூண்டி மாதா கோயில் இந்த மாதிரி அவர் ஒரு சில இடங்களுக்கு, அதாவது தஞ்சாவூர்லேருந்து ராமநாதபுரம் நடந்து போகிற வழியில் இங்கே வந்திருக்காரு. இங்கே வந்து ஒரு சாமி சிலை உள்ளே இருக்குல்ல, இந்த சின்ன சாமி சிலை இருக்குல்ல, அதை வச்சு சாமி கும்பிட்டுருந்துருக்காரு. அப்புறம் மறைஞ்சு போயிடுச்சான். திரும்ப அதுவாக வெளிப்படையில் அதுக்கு கோயில் கட்டியிருக்காங்க. வீரமாமுனிவர் நிறைய கோயிலுக்கு நிறைய சர்ச்சுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் போயிருப்பார். சரியா? வீரமாமுனிவர்னு ஒன்று நீ வந்து இந்துவா அப்படின்னு கேட்காத, அது கலந்தே சொல்லலாம். ஓகேயா? அது நம்ம வரலாறுக்குள்ளெல்லாம் போக வேணாம், அது சீக்காயிடும். வா, அங்கிட்ட ஒரு கோயில் இருக்காது, என்னென்னு பார்த்துட்டு வரலாம். வேற என்ன, இங்கே ஒரு கோயில் இருக்குது, அது பூட்டி இருக்குது. அந்த வேளாங்கண்ணியில் அந்த கருவூல திருக்கோயில்னு போட்டிருக்கு. வேளாங்கண்ணியில் அந்த மாதிரி சீன் பார்த்துருக்கியா? பழைய கோயிலில் ஒரு தயிரை வச்சுக்கிட்டு, தயிரோ பாலையோ கையில் வச்சுக்கிட்டு மாதாவுக்கு கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. சரியா? வேற என்ன? தேரெல்லாம் காமிச்சிட்டேன். வேற என்ன? கிளம்பலாமா? ஓகே, மார்க்கெட்டுக்கெல்லாம் போகணும். நாங்கள் பைக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறோம். கார்னிஷ் செப்பல் போடு, கிளம்புங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நிஷா, கிளம்புவோமா? கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏமா செருப்பு போட்டியா? எங்கே வச்சிருக்க? பைக்கு கிட்ட வச்சுட்டு வந்துட்டாளா? ஓகே, பாய், லவ் யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி நிறையா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.